ஏன் பார்க்க கூடாதா என்ன? ஏன் பண்ணாட்டி நான் பாக்குறேன். பாக்கலாம் சரிதான். இப்படி ஏதோ முழுங்குற மாதிரி பாக்குறீங்களே, அதான் என்னன்னு கேக்குறேன். என் பார்வையே அப்படித்தான். ஆமா ஆமா, நீங்க எந்த நேரத்துல எப்படி பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? அப்படியா? ஆமா. சரி, எந்த நேரத்துல எப்படி பாப்பேன்? என்ன பண்றீங்க? இன்னும் 1 மாசத்துல நீ பிரெக்னன்ட் ஆகணும். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன நினைப்பாங்க? மாமாலாம் இருக்காங்க, அதுவும் வீட்டுல ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு அண்ணன் பண்ற காரியமா அது? ரொம்ப நடிக்காதடி பொண்டாட்டி. வீட்டுல யாருமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, அப்போ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஆக்ஷன்ல இறங்கி இருக்கீங்க. ஆமா. சந்தன சந்தன மல்லிவாசம் தேன் சிந்தது சிந்தது இப்பதான். என்னது என்னது இந்த நாணம் மெல்ல கொல்லுது கொல்லுது என்னத்தான். சக்தி, இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கங்க. என்ன தெரியல, எல்லாம் சரியாத்தான் இருக்கு. நீங்க என்ன பார்வையிலே கன்சீவ் ஆக்கினாலும் ஆக்கிடுவீங்க. தள்ளுங்க. அப்படி நடந்தா சந்தோஷம்தான். சரிதான், தள்ளுங்க. யாராவது வந்தா என்ன நினைப்பாங்க? முடியாது, யாரும் இப்போதைக்கு வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? யாரும் வரமாட்டாங்கன்னு? திடீர்னு பூ மாதிரி வந்தாலும் வந்துருவா. அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம் சொல்லிட்டேன். அவ என்ன பெரிய சூறப்புலியா? அவளை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? நீங்க பயப்பட வேணாம். ஆனா என்ன இப்படி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நினைச்சு உங்களுக்கு எனக்கு தான் கஷ்டம் சொல்லிட்டேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தொட்டது தொட்டது இப்ப போதும் மட மத்தது மத்தது இப்பதான். நம்ம ஆசையை நிறைவேற்றணும். ரொம்ப சின்சியரா இருக்கீங்க போல. ஆமா, பின்ன எனக்கு என்ன 1 மாசம் தானே டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்பயாவது ட்ரை பண்ணி உன்னை கன்சீவ் வைக்கிறேன். ஐயா முகம் பார்த்து என் கண்ணே கண்ணாடி. என்ன கருமம் இது? கன்றாவி கன்றா, பட்ட பகல், அதுவும் வெட்ட வெளியில இப்படி கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆம்பளை ஏதோ வயசு கொளாறுல இப்படி பண்றான்னு பார்த்தா இவ இவ இப்படி கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கா. என்ன பொம்பளையோ! வயசு பொண்ணு இருக்க வீட்டுல இப்படியா பண்ணி தொலைகிறது? இதுகளுக்கு தான் தனியா பெட்ரூம்னு ஒண்ணு இருக்குல்ல, எதுக்கு இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்குங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேர் போற வர இடத்துல போய் இப்படி உட்காந்து இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு தான் அறிவு இல்ல, துப்பு கட்ட பையன். இவளுக்குமா அறிவு இல்ல? அபிராமி எங்கதான் போய் தொலைஞ்சா? கர்மம் கர்மம் கன்றாவி. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணா 1 மாசத்துல மாசமாகாம என்ன பண்ணுவா? இவனுக்கு மூத்தவ என் பையன் சும்மா சுத்திட்டு திரியிறான். ஆனா இவன் என்னடானா பொண்டாட்டி கூட கொஞ்சிக்கிட்டும் கொலாவிக்கிட்டும் திரியிறான். அதுவும் பட்ட பகல்ல வெட்ட வெளியில. இதெல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல வேற ஏதாவது ஜென்மமா? மாசம் ஆனதுக்கு அப்புறமும் இதுக ஆசை அடங்காமல தெரியுதுக. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதுவே நடக்கல. ஆனா இதுக என்னடானா இங்க கொஞ்சிக்கிட்டும் கொலாவிக்கிட்டும் தெரியுதுக. இதை விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். என் பிள்ளைய சந்தோஷமா இல்ல, உங்களை மட்டும் சந்தோஷமா இருக்க விட்டுருவானா என்ன? அபிராமி வீட்டுல இல்லன்னு நினைக்கிறேன். எங்கதான் போய் தலைவாளோ தெரியல. அவ குடுக்கற இடம் தான் இவ இப்படி எல்லாம் ஆடிக்கிட்டு திரியறா. சந்தோஷமா இருக்கீங்களா? இருங்க, உங்க சந்தோஷத்தை கெடுக்க நான் வரேன். அபிராமி, ஐயோ யாரோ வராங்க. வாங்க பெரியத்த. ரொமான்ஸ்ல தீயலி போடுறதுக்குன்னே ஒரு வங்கி போல. இன்னைக்கு தான் வீட்டுல யாருமே இல்ல, என் பிரியா கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். விட மாட்டாங்க. இப்படியே போனா இவளை நான் எப்படி 1 மாசத்துல அம்மா ஆக்குறது? என்ன சக்தி, ஒன்னும் பேசாம இருக்க? வாங்க பெரியமா. இன்னைக்கு வந்து உன் அம்மா உன் பொண்டாட்டிய பார்க்கவே விடல. ஆசமா இருக்கியம்ல? ஆமாத்த. ராசாத்தி நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுத்துருமா. சரிங்க அத்தை. என் வயிற்றுச்சல் உன்னை சும்மாவே விடாதடி. உன் வயிற்றுல இருக்க குழந்தை தங்கும்னு நினைச்சிட்டு இருக்க. நிக்கவே நிக்காதடி. நான் வயிறு எறிஞ்சு சாப விடுறேன். உனக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா
என் பையனுக்கு கல்யாணம் ஆகி என் மருமக வந்து மாசமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு புள்ளனே ஒண்ணு பிறக்கவும் விடுவேன். உள்ள வாங்கத்த. இருக்கட்டும்மா. சரிம்மா, அம்மா வீட்டுல இல்லையே. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும்டா. என்ன இங்க இருந்து வரட்டணுன்றதுக்காகத்தானே உன் அம்மா வீட்டுல இல்லன்னு சொல்ற. வீட்டுல இல்லையா? எங்க போனா? மார்க்கெட்டுக்கு போறேன்னு போச்சு. உமாரியும் அம்மாவும் தான் போயிருக்காங்க. வர்றதுக்கு லேட் ஆகுமே. ஓ அப்படியா? மார்க்கெட்டுக்கு போயிருக்காளா? அப்ப சரி, கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நான் இருந்து அவளை பாத்துட்டே போறேன். கிழிஞ்சது. இது அவ்வளவு சீக்கிரத்துல இந்த இடத்த விட்டு காலி பண்ணாது போலயே. என்ன பண்றது? இதுக்கப்புறம் முடியாது. சக்தி, என்ன பெரியமா? உனக்கு தோட்டத்துல எந்த வேலையும் இல்லையா? இருக்கு பெரியமா, இப்ப போகணும். ஏண்டா தோட்டத்துல வேலையை வச்சுக்கிட்டாடா நீ வீட்டுல இருக்க? இதோ இப்ப போகணும் பெரியமா. பிரியா தனியா இருக்கல்ல, அதனாலதான். அதனால என்னடா, அவளை நான் பாத்துக்கிறேன். நீ தோட்டத்துக்கு போ. இருக்க வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கானாம்ல. சரி பிரியா, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சரிங்க. நீங்க உள்ள வாங்க அத்தை. உள்ள வரது இருக்கட்டும், இப்படி உட்காரு. ஏன் அத்தை, என்னாச்சு? ஏன் மகாராணி ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் கேப்பியோ? உட்காருன்னா உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்மள பிள்ளை தானே நீ. அத்தை, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் அத்தை, என்னாச்சு? ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல்ல. அவன் தான் ஆம்பளை பிள்ளை, வயசு கோளாறுல ஏதோ பண்றான். நீ பொம்பளை பிள்ளை தானே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் அத்தை, ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவுமே இல்லாம இப்படி வெட்ட வெளியில புருஷன் கூட உட்காந்து கொஞ்சிட்டு இருக்க. அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தா? இதுதான் உன் அம்மா வளர்த்த லட்சணமா? அத்தை, எதுக்கு இப்ப அம்மாவெல்லாம் தேவையில்லாம இழுக்கிறீங்க? ஓ, உன் அம்மாவை சொன்னே உனக்கு பொத்துக்கிட்டு வருதோ? அப்படிப்பட்டவ ஒழுக்கமா இருந்திருக்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு ஏன் புருஷன், அவன் புருஷன் தான், யார் இல்லன்னு சொன்னா? அதுக்காக இப்படியா? கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம. நான் பார்த்ததால சரியா போச்சு. வேற யாராச்சும் பார்த்தா என்னடி நினைப்பாங்க? இந்த குடும்பத்தை பத்தி அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்துக்கு அசிங்கத்தை தேடி கொடுக்கறதுக்குள்ளே வந்து தொலைகிறாளுங்க. மூத்தவன் என் பிள்ளைய கல்யாணம் முடிக்காம இருக்கான். அவன் இருக்கும்போது நீ இவனை கூட்டிட்டு வந்து கல்யாணம் முடிச்சதே தப்பு. இதுல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இத சொல்றதுக்கே என் வாய் கூசுது. இதுல இருந்தே தெரியல உன் அம்மா உன்னை என்ன லட்சணத்துல வளர்த்திருக்கானு. அத்தை, சரி அத்தை, இல்ல என்ன அத்தை, என்ன நீ கொண்டு வந்த இந்த வீட்டுக்கு? என்ன உரிமையோட அத்தைன்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒண்ணுமே இல்லாம சும்மா வந்ததுக்கு இந்த லட்சணம். இதுல மரப்படி நீ எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்க, உன்னை எங்களால பிடிக்க முடியுமா? இப்பெல்லாம் பேசாதீங்க அத்தை. இதெல்லாம் என் அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அத்தை. தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசாதீங்க. நான் எதுவும் கொண்டு வரலதான், ஆனா எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு எங்க அம்மா சொல்லத்தான் செய்யறாங்க. சும்மா சொல்ல வார்த்தைக்கு சொல்லத்தான் செய்வா, செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி செய்வா? ஏன் தப்புல பேசுறீங்க? அப்ப காசு பணம் தான் முக்கியமா? ஆமாடி, என்னை பொறுத்த வரைக்கும் காசு பணம் தான் முக்கியம். ஓ மாமியா வேணா மானம் கட்டு போய் தெரியலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் வேற, என் குடும்பம் வேற கிடையாது. ஆனா என்ன பண்ணி தொலைக்கிறது? உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் தான் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அதனால என் மனம் தான் போகுது. எப்பேற்பட்ட குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமக. இதெல்லாம் மத்தவங்க வெளிய பேசும்போது எனக்கு நாக்க புடுங்கிக்கிட்டு தொங்கணும் போல இருக்கு. மாசம் ஆயிட்டேல, அப்புறம் இன்னும் புருஷன் கூட உன்னை கொஞ்சம் சொல்லிச்சு. அப்படியே கொஞ்சணும்னா உங்களுக்கு தான் ரூம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கருமத்தை அங்க பண்ணி தொலைக்க வேண்டியதானே. இப்படியா 4 பேர் பாக்குற மாதிரி கொஞ்சம் கூட அறிவில்லாம ஏதோ நான் வந்ததுனால சரியா போச்சு. இதே ஊருக்கார எவ்வளவு வந்து பாத்திருந்தா இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாம் போயிருக்கும். என்னடி அழுது நீடி கண்ணீர் வலிக்கலான்னு பாக்குறியா? உன் நீலி கண்ணீர்ல ஓ மாமியாட்ட தான் செல்லுபடி ஆகும், என்கிட்ட செல்லாது. இதெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் வச்சுக்க, சரியா? இது மட்டும் இல்ல, நான் இங்க வந்து பேசுனது கீசுனத உன் மாமியார்கிட்டயோ மாமனார்கிட்டயோ இல்ல உன் புருஷன்கிட்டயோ யார்கிட்டயாச்சும் சொன்னான்னு வச்சுக்க, உனக்கு தான் அசிங்கமாய் போயிரும். அப்புறம் நீ இந்த வீட்டுல வாழ்றத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி பண்ணிருவேன். பெரியமா, குமாரி தங்கம், எப்போ வந்தீங்க? வரேன்னு சொல்லவே இல்ல. இவதுக்கு இங்க வந்திருக்கா? அதுவும் நான் இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கா. பிரியா முகமும் சரியில்லை. இவ வந்தாலே 7:30 தானே கூட்டுவா. என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. பிள்ளை முகம் வேற இவ்வளவு வாட்டமா இருக்கு. இவளை யார் இப்ப இங்க அழைச்சது? தேவையில்லாம எதுக்கு என் வீட்டுக்கு இவ வாரா? இவ வீட்டுக்கு நான் போறேனா இல்ல வைக்கிறேனா? இவளை பத்தி தெரிஞ்சுதானே நான் இவளை இங்க விடவும் மாட்டேங்கிறேன், அவ வீட்டுக்கு நானும் போகவும் மாட்டேங்கிறேன்.
என்ன ஜென்மமோ தெரியல, என்ன சொல்லி வச்சானும் தெரியல. பிள்ளை முகமே சரியில்லை. போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னான்னு கேட்கணும். இவங்க பேசுனதை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, முக்கியமா அத்தை கிட்ட. இவங்க பேசுனது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா இந்த வீட்டுல சண்டை தான் வரும், அதுவும் நம்மளால வரும். இத பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லவே கூடாது. இவத்துக்கு இப்படி போறா? இதுல இருந்தே தெரியுது இந்த சிரிக்கு மக எதையோ சொல்லி தொலைச்சிருக்கா. அதான் பிள்ளை சோகமா எந்திரிச்சு போகுது. ஐயோ போயிட்டாளா? நான் பேசுனது மட்டும் இவளுக்கு தெரிஞ்சா இனி நேர கழிச்சு தொங்க விட்டுருவாளே. ஏன் வந்த? என்ன கேக்குற? ஏன் வந்தான்னு கேக்குற? ஐயோ இல்ல இல்ல, எப்ப வந்தான்னு கேக்குறதுக்கு பதிலா ஏன் வந்தான்னு கேட்டுட்டே போ. அது வரைக்கும் இருக்கு அப்படித்தான். சரிம்மா, அதனால என்ன இருக்கு? அபிராமி தானே கேக்குற? தெரியாம கேட்டிருப்பா. தெரியாம கேட்கலடி, தெரிஞ்சேதான் கேக்குற. நீ வந்தாலே ஏதோ ஒரு கலகத்தை தான் கொண்டு வருவ, அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி உள்ள வாக்கா. இல்லம்மா இருக்கட்டும், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிக்கா, எனக்கும் உள்ள வேலை இருக்கு, நானும் போய் வேலையை பாக்குறேன். டி பாவி, சும்மா ஒரு பேச்சுக்காவது உள்ள வாக்கா, காப்பி தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்றாளோ? பெரியமா வாங்க பெரியமா, உள்ள போலாம். அப்புறம் போங்க, வேலையெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். இல்லடா தங்கம், போட்டது போட்டபடி கிடக்கு. பின்ன என் கங்க வந்த மாமே டவுனுக்கு போனாருமா. மருமக மாசமா இருக்கத சொல்லவும் அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அதான் டவுனுக்கு போனவரு மருமகளுக்கு இந்த குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ அப்படியாக்கா, குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தாரா? ஆமாம்மா, அவருக்கு பேரே நல்ல கலரா பிறக்கணுமா, அதனாலதான் இந்த குங்குமப்பூவை கொடுக்க சொல்லு அப்படின்னாரு. சரிக்கா சரிக்கா, சரி கொடுத்துட்டு போ, நான் கொடுத்துக்கிறேன். சரிம்மா நீயே கொடுத்துட்டு. சரிக்கா, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். சரிம்மா. என்ன குங்குமப்பூவை வாங்காமலே போயிட்டா? அது அப்படித்தான் பெரியமா, அது ஒரு அவசரம் கொடுக்க. சரி சந்தைக்கு போனீங்கன்னு சொன்னீங்க, ஒன்னும் வாங்கல. வாங்கணும் பெரியமா, அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க, அதான் நானும் அம்மாவும் வந்துட்டோம். ஓ அப்படியா, சரிம்மா. சரிந்தா, உன் அம்மா கறி மறந்தாலும் மறந்துடுவா, நீ உன் அண்ணி கறிக்கு மறந்துடாம இதை பால்ல கலந்து கொடுத்துரு. சரிம்மா. ஏன் பெரியமா அப்படிலாம் பண்றீங்க? போய் போய் இவளுக்கெல்லாம் குங்குமப்பூ வாங்கி கொடுக்கணும்னு அவசியமா என்ன? என்னடி பண்றது, மாசமாயிட்டா, நம்ம வீட்டு வாரிசு அவ வயத்துல வளர்ந்து பாத்தியா? அவளுக்காக இல்லாட்டினாலும் நம்ம வீட்டு பிள்ளைக்காக எல்லாத்தையும் செஞ்சுதானடி ஆகணும். போங்க பெரியமா, நீங்க செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சரி சரி விடு, இதுக்கப்புறம் என்ன அண்ணனுக்கு வேற கல்யாணமா பண்ணி வைக்க முடியும்? அவளை பிடிக்காட்டியும் அவ வயத்துல வளர நம்ம குடும்ப வாரிசுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போய்த்தானே ஆகணும். பாருடி, அவளுக்காக நீ கொடுக்க வேணாம், அவ வயத்துல வளருதே உன் மருமகனோ மருமகளோ, அதுக்காக நீ கொடு. சரியா? சரி பெரியமா, நீங்க சொல்றதுனால செய்றேன். சரிம்மா நீ உள்ள போ, நான் கிளம்புறேன். சரி பெரியமா. குடுடி குடு, இத ஒரு தடவை ஓ அன்னைக்கு பால்ல கலந்து கொடுத்தாலும் போதும், அவ வயத்துல இருந்த குழந்தை இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிரும். ஏண்டி அபிராமி, உன் மருமக மாசமாயிட்டான்ற சந்தோஷத்துல தானே துள்ளி குதிச்சுக்கிட்டு திரியிற? அந்த சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி இந்த குங்கும பூதாண்டி. உன் குடும்ப வாரிசு வளரணும்னு நான் எதுக்குடி நல்லது பண்ணணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த குங்குமப்பூ கலந்த பால் அவ குடிச்சிட்டு ஐயோ அம்மானு கதறணும். அத பார்த்து நீங்க ரத்த கண்ணீர் வடிக்க போறீங்க. ஜோதிமா, அப்பா எவ்வளவு நேரம்டா இப்படியே உட்காந்துட்டு இருப்ப? வா வீட்டுக்கு போலாம். நான் வரலப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஜோதி ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ தானே சொன்ன என்ன பிடிக்காதவன எனக்கும் பிடிக்கலன்னு. அப்படிலாம் வீரமா பேசிட்டு இப்ப என்னடா நான் இங்க வந்து கன்னத்துல கைய வச்சு உட்காந்துட்டு இருக்கியடி. ஆடி வீட்டுக்கு போலாம், பொழுது செய்யற நேரம் வேற ஆச்சு. போங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். எனக்கு மனசே சரியில்லைம்மா. நீ தானடி சொன்ன எனக்கு மாமா வேணான்னு. நாங்க என்ன சொன்னோம்? கட்டாயப்படுத்தியாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னோமா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் வேணான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. 2 மாசமோ 3 மாசமோ 4 மாசமோ, ஏன் அதிகபட்சம் 1 வருஷம் கூட நான் மாமா நினைப்புலதான் இருப்பேன். என்னால மாத்த முடியாது. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையே நாசமா போயிரும்மா. அதுக்காகத்தான் நான் இந்த முடிவே எடுத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு இருக்குது நீங்க மட்டும்தான். நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் நான் கேட்டேன், அதைத்தான் நினைக்கவும் செஞ்சேன். ஆனா இப்ப தாமா புரியுது, பொண்ணுன்னு இருந்தா மற்றவங்க பேச்ச கேட்க கூடாது. ஏன் பெத்த அப்பா அம்மாவே இருந்தாலும் சுயமா முடிவெடுக்கணும்னு இப்ப தாமா எனக்கும் புரியுது. ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? ஆமாம்மா, யாரும் நிரந்தரம் கிடையாது. நான் நினைச்சிட்டு இருந்தது தப்புன்னு எனக்கு மாமா உணர்த்திட்டாருமா. என்னை பொறுத்த வரைக்கும் என் காதல் செத்து போச்சுமா. என் மாமா
எனக்கு இல்லம்மா. எனக்கு இல்லைன்னு சொல்றதை விட எனக்கு வேண்டாம். என்ன பிடிக்காதவர எனக்கும் பிடிக்கலம்மா. எனக்கு வேண்டாம். சரி ஜோதி, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேல, பின்ன எதுக்காக நீ இப்படி சோகமாவே இருக்க? என்னால முடியலப்பா. என் மனசு பாரமா இருக்கு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இன்னும் கொஞ்ச நேரமா இருட்டு போயிரும் ஜோதி. போமா போமா, என்ன சும்மா சும்மா நொய் நொய்ங்காத. சரி விடுமா. என்னங்க இவளை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. எல்லாமே நம்ம பண்ண தப்பு. இருந்தே இவளுக்கு அவன் சொல்லி சொல்லி வளர்த்துட்டோம். இப்ப என்னடனா அவன் வேற பிள்ளைய காதலிக்கிறானா. எனக்கு மனசே தெரியலங்க. நம்ம பிள்ளைய பார்த்தா எனக்கு எப்படியோ இருக்குங்க. வாழ்க்கையவே நம்ம நாசமாக்கிட்டோம்னு நினைக்கிறேன். என்னம்மா பண்றது, நம்ம நினைச்சோம், நம்ம நினைச்சது நடக்கலையே. சரி நீ போ, நான் கொஞ்ச நேரம் இருந்து அவ கூட வரேன். சரிங்க, அவளை பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வந்துருங்க. சரி நீ போ. ஏய் சரண், பாருங்க போடுறா. டேய் என்னடா பண்ற? டேய் பாலு, யார் இதை வச்சு ஏன் மேல அடிச்சது? ஐயோ, இவ மேலேயும் அடிச்சு தொலைஞ்சான். நீ பாலை வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. பாதி கொஞ்சம் அந்த பாலை தூக்கி போடுறியா? ஏய் வடிச்ச கஞ்சி, இதெல்லாம் ஓ வேலைதானா? இருடி வரேன். அப்பா மகனு, வாழை என் மேல அடிச்சது மட்டும் இல்லாம வாழை குடுக்கணுமாம்ல. ஜோதி இரு வாரேன். இருடி மாப்ள, இந்த வந்துட்டேன். டேய் ஏன்டா அவன் மேல போய் பந்து அடிச்ச? ஏய் அவ சரியான ராங்கி பிடிச்சவடா. அவட்ட பந்து போச்சுன்னா திரும்ப வரவே செய்யாது. போய் உனக்கு பந்து அடிக்க வேற இடமே கிடைக்கலையா என்ன? ஏய் நான் என்னடா பண்றது? இந்த இடத்துலதான் பந்து அடிக்கணும்னு எழுதியா வச்சிருக்கு. இல்ல அது மாதிரிதான் நான் எங்கேயோ அடிச்சேன். பந்து எங்கேயோ போய் அந்த பொண்ணு மேல விழுந்துருச்சு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பந்து அடிச்சது நீதானே, அதனால நீதான் அவகிட்ட இருந்து எப்படியாவது பந்து வாங்கி கொடுக்கணும். என்னடா சொல்றீங்க? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி என்னால வாங்கி கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு அவளை தெரியுமோ தெரியாதோ, அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னடா? ஆமாமா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா பந்து அடிச்சது நீதான் எப்படியாவது அந்த பந்தை வாங்கி கொடுக்கணும் சரண். ஏய் என்னடா நீங்க இப்படி மாட்டி விடுறீங்க? நானே இந்த ஊருக்கு புதுசோ பழசோ அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா ஒண்ணு, அவகிட்ட இன்னைக்கு அந்த பாலை நீ வாங்கி கொடுத்தே ஆகணும். சொல்லுமா, வடிக்காத கஞ்சி. அதெல்லாம் இல்லையே. உங்களுக்கு என்ன பெரிய இந்தியா கிரிக்கெட் பிளேயர்ஸ் நினைப்போ? எங்களெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுதோ. ஆமாமா, இவரு பெரிய கேப்டன் டோனி, அவரு விராட் கோலி, நீ சச்சின் டெண்டுல்கர். பத்தியா யாரோ என் மேல பந்து அடிச்சது? டேய் நீ தானே பந்து அடிச்ச, உனத்தான் கேக்குறாங்க. ஓ, நீதான் என் மேல பந்து அடிச்சியா? தெரியாம அடிச்சிட்டேங்க. ஏய் வடிச்ச கஞ்சி, யார் அவன்? ஊருக்கு புதுசா இருக்கான். அவன் என் சித்தி பையன், ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஊர்ல இருந்து வந்திருக்கானா? ஊர்ல இருந்து வந்தா பேசாம இருக்கணும். அதை விட்டுட்டு பேட்டை தூக்கிட்டு வர போற பொண்ணு மேல பந்து அடிக்க வேணாம்னு சொல்லி வை. சரிம்மா, நீ பந்தா கொடு. பந்தெல்லாம் கொடுக்க முடியாது. அதான் தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்படியும் பந்த கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீ தெரியாம அடிச்சேன்னு சொன்னா நான் பந்த கொடுத்துறணும். பந்தையும் கொடுக்க முடியாது, ஒன்னையும் கொடுக்க முடியாது. ஜோதி என்னம்மா நியாயம் இது? அதான் தெரியாம அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டானே, அப்புறம் பந்த கொடுக்க மாட்டேனா? நாளை பின்ன எப்படி கிரிக்கெட் விளையாடுறது? நீங்க எப்படியோ விளையாடுங்க, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா பந்த என்னால தர முடியாது. என்னம்மா நீ? நானும் பாத்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறமும் பந்த தர முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன பந்த அடிச்சிட்டு தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்லுவ, உடனே நான் உனக்கு பந்த கொடுத்துறணுமா? இப்போ பந்த கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுடா. என்ன பண்ணுவ? என்ன நீ? நானும் பொம்பளை பிள்ளைன்னு பொறுமையா போய்கிட்டு இருக்கேன், நீ என்னடா வாடா போடான்னு பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா? ஆமாடா தெரியாது. போடி, அப்ப நீயே அந்த பந்த வச்சுக்க. என்னது போடியா? எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து போடின்னு சொல்லிருப்ப. நீ மட்டும் என்ன போடான்னு சொல்லலாம், நான் உன்னை போடின்னு சொல்லக்கூடாதா? அப்படி தாண்டி சொல்லுவேன், போடி போடி போடி. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்துட்டு என்ன பார்த்து போடின்னு சொல்லுவான். என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த பொறுமையா வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா இவன் என்னடா ஒரு யுத்தமே நடத்திட்டு இருக்கான். இவன் என்னடா கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம பேசிட்டு இருக்கான். யாருக்கு இங்கீதம் இல்ல? உனக்கு தான் கொஞ்சம் கூட இங்கீதமே இல்ல. என்ன பார்த்து எவ்வளவு தைரியம் தான் நீ போடான்னு சொல்லியிருப்ப. நான் உன்கிட்ட எவ்வளவு மரியாதையா தெரியாம அடிச்சுட்டேன், பால கூடன்னு கேட்டேன். ஆனா நீ பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ என்னன்னா என்கிட்ட வந்து என்னையவே உரிமையா வாடி போடின்னு எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? ஏய் வடிச்ச கஞ்சி, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம். நான் இல்ல, நான் இதுக்கு எந்த காரணமும் கிடையாது.
நீ எதுக்குடா இவ்வளவு பார்த்து பயந்துட்டு இருக்க? இவ என்ன பெரிய மகாராணியா? ஆமா, நான் மகாராணி தான். அது உன் வீட்டுக்கு தான், எனக்கு கிடையாது. இவ என்னதான் சொல்ற? நீ பந்த தருவியா தரமாட்டியா? ஓ, பந்து வேணுமா? என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. தெரியாம போடேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் தரேன் உன் பந்த. இவ்வளவு திமிரு உனக்கு? ஒரு 10 ரூபா பந்தக்காக உன் கால்ல உழுவேன்னு கனவுல கூட நினைக்காத. சரண், இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? ஒண்ணுங்கண்ணா, பூவுக்கு சமன்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இவ ராங்கி பிடிச்சவ தான்டா. சரி, யாரு ராங்கி பிடிச்சவ? நீ தான்டா திமிரு பிடிச்சவன். சே, இதுக்கு மேல இவகிட்ட நின்னு பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. இப்ப நீங்க வரீங்களா வரலையா? வந்தா வாங்க, வராட்டி போங்க, நான் போறேன். இது நாள் வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. எவ்வளவு திமிருவனுக்கு! இவன் என் மேல பந்து அடிச்சுட்டு நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரில பேசிட்டு போறான். இதுக்கப்புறம் இவன் என் கால்லயே விழுந்து கேட்டாலும் அவனுக்கு அந்த பந்தை நான் தர மாட்டேன். ஜோதி, அந்த பந்தை தயவு செஞ்சு கொடுத்துறேன். வேணும்னா அவனுக்கு பதிலா நான் உன் கால்ல விழுகிறேன். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. எதை வச்சு அடிப்பேனே தெரியாது. அப்படியே உனக்கு உன் பந்து வேணும்னா அவனை வந்து என்கிட்ட சாரி கேட்க சொல்லு. சாரி கேட்டா தான் நான் அந்த பந்தை தருவேன். இல்லன்னு வச்சுக்க, கிணத்துல தூக்கி போட்டுருவேன் பாத்துக்க. ஐயோ, அப்படி மட்டும் பண்ணிடாத ஜோதி. அது எங்களோட லக்கி பந்து. அந்த பந்து இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நாங்க கிரிக்கெட்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாமா, இவன் பெரிய உலக கோப்பை கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான். ஒவ்வொரு வருஷமும் ஜெயிச்சிட்டு இருக்கான். போடாங்கிட்டே. ஜோதி ஜோதி ப்ளீஸ் ஜோதி, அது எங்களோட லக்கி பந்து. அதனாலதான் உன்னை நான் இவ்வளவு தாங்கிக்கிட்டு இருக்கேன். உண்மையாரா தாங்க சொன்னது? உண்மையா தாங்க சொன்னது? ஜோதி, ஏன் ஜோதி இப்படி வேண்டாம் வரப்பா பேசிட்டு இருக்க? அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஆளுங்களையும் மூஞ்சிங்களையும் பாருங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்களா? கிரிக்கெட். ஜோதி ஜோதி நில்லு ஜோதி. என்னடா இப்படி ஆயிப்போச்சு? இப்ப என்ன பண்றது? அதாண்டா எனக்கும் ஒன்னும் புரியல. அது நம்ம லக்கி பந்து, எப்படியாவது அவகிட்ட இருந்து வாங்கியே ஆகணும். சரண் சாரி கேட்டதான் அவ அந்த பந்தையே கொடுப்பேன்னு சொல்றா. எப்படா இவனும் சாரி கேட்க மாட்டான், இவன் சாரி கேட்காம அவளும் அந்த பந்தை கொடுக்க மாட்டா. என்னடா பண்றது? இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. எப்படியாவது சரண் அவகிட்ட சாரி கேட்க வச்சு அந்த லக்கி பந்தை வாங்கியே ஆகணும். சரி வாடா, ட்ரை பண்ணி பாப்போம். இவன் சாரி கேட்டதான் பந்தா தருவேன்னு சொல்லியிருக்கா. இல்லைன்னா கணத்துக்குள்ள தூக்கி போட்டுருவான்னு சொல்றான். அது வேற, எந்த கணத்துக்குள்ள போட்டாலும் நம்ம எடுத்துடலாம். இவன் எந்த கணத்துக்குள்ள போடுவான்னு நமக்கு தெரியாது. ஆளுன்னு இவனை கிரிக்கெட் விளையாண்ட கூப்பிட்டா இவன் என்னன்னா நமக்கே ஆப்போசிட்டானே. அண்ணா, நீ தாண்டா எப்படியாவது அம்மா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கணும். என்ன சைடு கேப்ல என்ன கோர்த்து விடுற? நீயும் நானும் சேர்ந்து பேசி தானே பர்மிஷன் வாங்கணும்னு சொன்ன. இப்ப என்னடா என்ன மட்டும் கோர்த்து விடுற? நான் கேட்டாலும் அம்மா ஒத்துக்கிற மாட்டாங்கடா வெற்றி. நீ கேட்டாதான் சரின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கே இது. நம்ம 2 பேரும் கேக்குறோம், அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்குறோம். நான் கேட்டாலும் அம்மா ஒத்துக்கிற மாட்டாங்க வெற்றி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ, நம்ம எப்படியாவது அத்தை ஊருக்கு போறதுக்கு நம்ம பர்மிஷன் கேட்டுதான் ஆகணும். ஒருவேளை குடுக்கலனா கொடுப்பாங்க. அதத்தாண்டா நானும் சொல்றேன். நீ கேட்டா தருவாங்க, நான் கேட்டா. நீ கேட்டா உன்ன என்ன தூக்குலையா போட போறாங்க? நீயும் கேட்டுதான் ஆகணும். நீ கேட்டா கேளு, கேட்காட்டி போ. என்ன இஷ்யூ இப்படி பேசுற? இன்னும் எப்படி பேச சொல்ற? எப்படி பேச சொல்ற? அது ஆள் ஊரு. ஆள் கூட நீ ஒரு வாரம் சந்தோஷமா இருக்கணும்னா நீ தான் பர்மிஷன் கேட்கணும். எனக்கு என்ன அங்க ஆளா இருக்கு? நான் எதுக்கு போய் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? எனக்கு அதுக்கான அவசியமே இல்ல. அடிச்சே முடிச்சுக்க, ஆளு கீழுன்னு என்னடி பேசுது? டேய் நடிச்சாதடா டேய். அதுவா ஆளுன்னு சொல்றப்ப உனக்கு எப்படி உள்ளுக்குள்ள குளுகுளுன்னு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். போய, நீ பேசுறத மட்டும் அம்மா கேட்டா அம்பிடுத்த. என்னடா இப்படி பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற நீ? என்ன பண்றாங்க 2 பேரும்? பார்த்தா அடிச்சுக்கிற மாதிரியும் தெரியுது, அடிச்சுக்கிறாத மாதிரியும் தெரியுது. என்ன என்ன பட்டிமன்றம் இங்க நடக்குது? தாத்தா, அது வந்து நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை அங்கதானே உட்கார சொன்னேன். நீங்க என்னடா இங்க வந்து வந்திருக்கீங்க? நான் வர்றது இருக்கட்டும், உன் பேரனுக்கும் பேத்திக்கும் ஏதோ பட்டிமன்றமே போய்கிட்டு இருக்கு. அத என்னன்னு கேளு. பட்டிமன்றம் போய்கிட்டு இருக்கா? அப்படி என்ன பட்டிமன்றம் நடக்குது? அதத்தான் நீயே கேளுன்னு சொல்றேன். சரி, நான் கேட்டுக்கிறேன். அந்த காப்பியை பிடிங்க. காப்பின்னு கேக்குறது போட்டுட்டு வந்தா மனுஷன் ஒரு இடத்துல இருக்கிறது. என்னடா வெற்றி, அப்படி என்ன பட்டிமன்றம் நடக்குது? பட்டிமன்றமும் நடக்கல, கிட்டி மன்றமும் நடக்கல. உன் தாத்தன் தானடா சொன்னாரு. ஆமா ஆமா, 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னு கேளு. ஐயோ தாத்தா, நீங்க வேற ஏன்? என்னடா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல அப்பத்தா, அத்தை ஊர்ல திருவிழா வருதுல. ஆமா, திருவிழா வருது. உன் அத்தா கறி போன் போட்டா நானும் உன் தாத்தாவும் கூட போறோமே. நீங்களும் தாத்தாவும் போறீங்களா? ஆமாடா, நானும் உங்க தாத்தாவும் போறோம். உன் அத்தா கறி போன் போட்டு கூப்பிட்டாலே.
அப்பத்தா நீயும் தாத்தாவும் போறத அம்மா கிட்ட சொல்லிட்டியா? நான் எதுக்குடா அவகிட்ட கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும்? அது என் மக ஊருடா, என் மக வாக்கப்பட்ட ஊரு. அவ ஊருக்கு போறதுக்கு நான் எதுக்குடா ஓ அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கணும்? அவ என்ன எனக்கு டீச்சரா? அவளுக்கு நான் தாண்டா மாமியாரு. எனக்கு அவ மாமியார் கிடையாது. அவகிட்ட சொல்லிட்டு போனோம்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவதான் என்கிட்ட எங்க போனாலும் சொல்லிட்டு போனோம். அப்ப சரி, இதுக்கு அப்பத்தா தான் கரெக்டான ஆள். என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. அப்பத்தாவை விட்டு பேசி அம்மாவை கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். சூப்பர் ஐடியாடா அண்ணா. அப்பாத்தா போதுனா நம்மளும் போயிடலாம். ஈஸி. அம்மாவால எதுவும் சொல்ல முடியாது. ஆமா ஆமா, அதுவும் சரி. என்னப்பா, திருவிழாக்கு நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓஹோ, இதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டமாக்கும். இதுக்குதான் 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களா என்ன? பாட்டி தாத்தானா பாட்டி தாத்தா தான். ஆமா பார்த்தா, அம்மா கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அம்மா விடுவாங்களா என்னமோ தெரியல. ஓஹோ, இதுக்குதான் இந்த பயமாக்கும். அவளுக்கு பயந்துகிட்டு தான் 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களாக்கும். ஆம்பளை பையன், நீ போய் இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு பயப்படலாமா? நான் இங்க போறேன்னு தைரியமா சொல்லிட்டு போனோம். சரியா பார்த்தா? இப்போ அம்மாவை கூப்பிட்டு. பார்த்தா வேண்டாமே, அப்புறம் கேட்டுக்கிறேனே. இப்ப தானடா சொன்னேன் தைரியமா கேட்கணும்னு. கூப்பிடுறா. கூப்பிடு. அம்மா. சொல்லு வெற்றி. அம்மா, அது வந்து. என்ன வெற்றி, என்ன வேணும்? வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சிருக்க. அம்மா, அது வந்து நானும் அண்ணனும், நீயும் அண்ணனும். நானும் ஐஷும் அத்தை ஊர்ல திருவிழா நடக்குதுலம்மா, அங்க போகணும்னு ஆசைப்படுறோம். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா. என்னடா அம்மா? என்ன அம்மா? உனக்கு தெரியாம தான் கேக்குறேன். உன் கல்யாணம் நின்னு போச்சே, அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இல்ல அவமானமாவது இருக்கா? அம்மா, நீ வாய மூடு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நீயும் அவன் கூட சேர்ந்து கூட்டத்தானே இருந்திருக்க. எங்கேயும் போக கூடாது. ஏன் போக கூடாது? இல்ல ஏன் போக கூடாது? நான் பெத்த பிள்ளை, நான் பெத்த பிள்ளை ஊருக்கு நீ போக கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அவங்கள சொல்லலையே. நீங்க பெத்த பிள்ளை வீடு, போங்க வாங்க. உங்களையும் உங்க பிள்ளையும் பிரிக்கிறதுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரி இல்ல. அதுக்கு எனக்கு அவசியமும் இல்ல. உங்களை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு எனக்கு என்னைக்குமே தோணுனது கிடையாது. நான் எப்படி உங்க விஷயத்துல தலையிடலையோ அதே மாதிரி நீங்களும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. பாரு வெற்றி, நீயும் சரி அனுஷ்காவும் சரி அந்த வீட்டுக்கு போகவே கூடாது. ஏம்மா, ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்ப நீ எங்க பொண்ணோட உறவை எங்களோட முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? ஆமா, நீங்களுமா அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் ஏமாமா இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க? யாரு? நாங்க உன்னை கொடுமைப்படுத்துறோமாமா? நாங்க உன்னை என்னைக்குமே மருமகளை நினைச்சதே கிடையாது. உங்களுக்கு லட்சுமி எப்படியோ அது மாதிரி தாமா நீயும். அதனாலதான் மாமா நானும் உங்களை அம்மா அப்பா நிலைமையில வச்சு பாத்துட்டு இருக்கேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏம்பா, உன் தங்கச்சியோட உறவை எங்களோட முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? இப்ப எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட நீங்க உசு பேத்தி விடுறீங்க அத்தை? யாருமா உசு பேத்தினது? என் பிள்ளைக்கு 4 சொந்த பந்தம் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். என் பிள்ளையோட உறவும் என் பையனோட உறவும் என்னைக்குமே முறிஞ்சிடக்கூடாது. என்னம்மா, என்னாச்சு? என் மக வீட்டுக்கு உன் பிள்ளைங்க வரக்கூடாதா என்ன? இல்லம்மா, யார் சொன்னா வரக்கூடாதுன்னு? பாருங்க, நான் தான் சொன்னேன். உங்க தங்கச்சி ஊர்ல திருவிழாவா, அதுக்கு வெற்றியும் ஐஷுவும் போகணும்னு சொல்றாங்க. ஆமா, திருவிழானா எல்லாம் போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பாருங்க, நான் சொல்லிட்டேன், அங்க போக கூடாது. நீங்க போங்க, உங்க அம்மா போட்டோம் உங்க அப்பா போட்டோம், ஆனா என் பிள்ளைங்க அங்க போகவே கூடாது. அத சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என் தங்கச்சி வீட்டுக்கு என் பிள்ளைங்களை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்ன என்னங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். வா, அண்ணன் தம்பி வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்களை போக கூடாதுன்னு சொன்னா நீ விடுவியா என்ன? அதுல முடியாதுல. அதே மாதிரிதான் என் பிள்ளைங்க என் தங்கச்சி வீட்டுக்கு போகும். அப்பா, அம்மாக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க போகல. நீ வாய முடுறா. எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். எல்லாத்துக்கும் இவ்வளவு கேட்கணும் வைக்கணும். அதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அவனை உன் கைக்குள்ளேயே அடக்கி வைக்கணும்னு நினைக்காத. அப்படி மட்டும் அடக்கி வச்சேன்னு வச்சுக்க, உனக்குதான் ஆபத்து. இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. நாம என் தங்கச்சி ஊர் திருவிழாக்கு போறோம். நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அது ஓ இஷ்டம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.